राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। மகோன்னதமான திருநீர்மலை திவ்யதேச பெருமான்கள் ஆளக்கூடிய தாம்பரம் வீட்டிலேருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு 4 நாள் திருவனந்தபுர வாழ்க்கை, ஒரு 2 நாள் திருநெல்வேலி, திரும்பி ஒரு 2 நாள் தூத்துக்குடி. பகவானுடைய அழகான அனுபவங்கள். வாழ்க்கைன்றது அனுபவம். இது டெஸ்டினேஷன்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம். அந்த அனுபவங்களை மதிக்கணும், ரசிக்கணும், கொண்டாடணும், புரிந்து கொள்ளணும். எவ்வளவுதான். இருமலும் ஒரு அனுபவம். லேசா ஒரு இருமல் இருக்கு. இந்த அனுபவத்தோட இவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு கிடையாது. அந்த அனுபவம் ஒரு அனுபவம் கிடைச்சு வச்சுக்கோங்களேன், அதுல இன்னும் ரிஃபைன் ஆகும். அதுல இன்னும் நுணுக்கமா அந்த அனுபவத்துக்குள்ளே போகும். இப்ப அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தொப்புள் கொடி வழியாக நமக்கு உணவானது செல்லும். அது ஒரு அனுபவம். அது நமக்கு கரெக்டா அந்த டைமுக்கு நேர அம்மாவுடைய சாப்பாடுலேருந்து டைஜஸ்ட் ஆகி நேர வயிற்றுக்குள்ள சங்கின்னு போயிடும். ஸோ நோ டேஸ்ட், நத்திங். வித்தியாசமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அது ஒரு அனுபவம். அம்மாவுடைய கர்ப்பத்திலிருந்து வெளில வந்தோடனே அம்மாவிடத்துல தாய்ப்பால் குடிக்கணும். அது ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு அழுகு அழணும், கை காலை உதைக்கணும். ரைட்டா? ஐயோ எவ்வளோ நாள் நான் ஜாலியாக தொப்புள் கொடி வழியா எனக்கு எல்லாம் கிடைச்சது, இப்போ எல்லாம் கிடைக்கலையே. அது ஒரு அனுபவம், இது ஒரு அனுபவம். அந்த காலத்தில் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் கர்ப்பத்துல. நான் அவளுக்கெல்லாம் கிடைச்சது. இப்ப நானே அழ வேண்டியிருக்கு, நானே என் சாப்பாடை கேட்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் புலம்ப கூட. நம்ம பல சந்தர்ப்பங்கள் அப்படிதான் புலம்புறோம். இப்ப நம்ம அப்கிரேட் ஆயிட்டோம். அப்ப நமக்கு ஒரு பலத்தை கொடுத்து, அழுவதற்கான திறமையை கொடுத்து, அம்மாவிடத்துல தாய்ப்பால் குடிப்பதற்கான தகுதியை கொடுத்து, போதும் என்றால் நிறுத்திக்க சொல்லி வழிகாட்டி. எவ்வளவு அழகு அந்த சின்ன 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 விஷயங்கள். சுவாமி பியூட்டிஃபுல்லா அப்படி அழகா நெய்து வச்சிருக்காரு. எப்படி நூல்களை குறுக்கும் நெடுக்குமா போட்டு ஒரு துணியை நெய்யறோமோ அந்த மாதிரி வாழ்க்கையில பலவிதமான அனுபவங்களை குறுக்கும் நெடுக்குமா போட்டு சுவாமி நம்மளை பக்குவப்படுத்துறார். சில அனுபவங்கள் நேரிழைகள், சிலது குறுக்கு இழைகள். இந்த நேரிழை குறுக்கு இழை இது ரெண்டும் பின்னி பிணைந்தால்தான் ஒரு துணி உண்டாகும். ரைட்டா? ஏன்னா இந்த நேரிழைய லாக் பண்றதுக்கு ஒரு குறுக்கு இழை வேணும்.
கீழும் மேலுமாக இடமும் வளமுமாக இப்படி போகணும் இழைகள். இதுல எது முக்கியம்? மேலும் கீழுமா, இடமும் வளமுமா, ரெண்டுமே முக்கியம். சரியா? அது மாதிரி அழகான அனுபவங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசான உடனே 6 மாசம் ஆயாச்சுன்னா அன்னப்பிராசனம், ஒரு திட ஆகாரம் கொடுப்போம். அது அடுத்த லெவல். அப்புறம் இன்னும் பெருசாக நாமளே எடுத்து சாப்பிட ஆசை வரும். கையால் அப்படி பொறுக்கி சாப்பிடும். கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழும். அதுக்கு அடுத்த லெவல்ல ஒவ்வொன்றா உண்டு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப இதுல எந்த லெவல் வசதி, எந்த லெவல் தாழ்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அழகானது. புரியுறதா? அதாவது நீங்கள் பட்ட அவமானங்களும் அழகான அனுபவம், நீங்கள் அடைந்த வெற்றிகளும் அழகான அனுபவம், நீங்கள் நொந்து போன தோல்விகளும் அழகான அனுபவம். எல்லாமே இங்க அனுபவம். இந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் அப்படியே சேகரிச்சுடுவாங்க. ஓ, இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷத்துல எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அவ்வளவு. அந்த அனுபவங்கள்ல எப்படி பார்க்கணும், எப்படி ரசிக்கணும், என்ன பண்ணணும், அதுதான் கவனிக்கணும். புரியாதா? இன்றைய பொழுத நீங்கள் வாழணும். நீங்கள் வாழணும். இதுதான் இங்கே ரகசியம். நீங்க தானே வாழணும். உங்க வாழ்க்கை இல்லையா? உங்களுடைய நேரம் இல்லையா? உங்களுடைய உடல், உங்களுடைய மனது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே உங்களோட தானே. ஸோ உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தது, தெய்வீகமானது, மகோன்னதமானது, அற்புதமானது. நம்ம எல்லாருக்குமே என்ன பிரச்சனைன்னா, நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்தாச்சு, எல்லாத்தையும் மெச்சூர்டாக தான் நடந்துக்கணும் நம்மளாம் நினைச்சுக்கிறோம். அந்த டைம்ல அந்த டெசிஷன் மெச்சூர்டா தோணும், ஒரு அழகான தீர்மானமா தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தீர்மானமே பைத்தியக்காரத்தனமா தெரியும். ரைட்? அப்ப அப்படி தோணித்து டெசிஷன் எடுத்தோம். இப்ப அது தப்புன்னு தோணலாம், மாத்திக்கோங்க. இதுக்காகலாம் உட்காந்து அழுதுன்னு இருக்க முடியாது. அப்ப அதெல்லாம் இவ்வளவு நாள் பண்ணது வீணா அப்படின்னு புலம்ப முடியாது. வேதவியாசர் எடுத்துக்கோங்க. வேதத்தை பிரிச்சார். அப்புறமா வேத ரகசியமா மகாபாரதம் எழுதினார். மகாபாரதம் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடின்னு இருக்கா. நாரதர் வந்தா, என்னையா மகாபாரதம் இது, துரியோதனனை பத்தி அதை பத்தி இதை பத்தி சொல்லியிருக்காங்க, நிறைய பக்தி விஷயம் பகவத் விஷயம் சொல்லு, எல்லாரும் 5வது வேதம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய மகாபாரதத்தை வேதவியாசர் சொல்ல, மகா கணபதி எழுதின மகாபாரதத்தை அவ்வளவு ஸ்லாக்கியமா கொண்டாடல. எப்படி இருக்கும்? உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காவியம் இனி செய்ய முடியாது அப்படின்னு நாரதர் சொல்றாரு. என்னென்னமோ சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பகவத் விஷயமா சொல்லு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்றார். வேதவியாசர் ஓ ரைட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் புதுசா பாகவதம் எழுதுறார். நான் எல்லாம் முடிச்சாச்சு, ஐ எக்ஸ்பீரியன்ஸ், ஐ டன் அப்படின்ற இல்லை, நான் அது முடிச்சாச்சு அப்படின்னு இல்லை. ஓ ரைட், புதுசா சரி பண்றேனே, என்ன அழகு பார்த்துக்கோங்க. இந்த ஈகோல இருந்து வெளில வரணும். நான் எவ்வளவு நன்னா பண்ணிருக்கேன், ஊர் உலகமே கொண்டாடுறது, பாஸ் கொண்டாட மாட்டேங்கிறா, மனைவி கொண்டாட மாட்டேங்கிறா, புருஷன் கொண்டாட மாட்டேங்கிறான், பிள்ளைகள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், பந்துக்கள், இது எல்லாமே நான் 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 நான். அதாவது ஓகே ரைட், புதுசா கத்துக்கணுமா, கத்துக்கிறேனே, அவ்வளவு. அப்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். சமர்த்த ராமதாச அப்படிதான் வாழறார். சரி, இதுல ஒண்ணு கத்துண்டேன், அதுல ஒண்ணு. ஏன்னா சமர்த்த ராமதாச ஆரம்பத்துல வெறும் குபடி தான் வச்சிருந்தார், அந்த ரிஷிகள்லாம் வச்சிருக்க மாதிரி தண்டம். குரு கோவிந்த் சிங் பார்த்தோன்னா குபடிக்குள்ள கட்டி வச்சுக்க ஆரம்பிச்சார். ரைட்டு, இதுவும் அனுபவம். ஒவ்வொன்னத்தையுமே ஏத்துக்கிறார். சிஷ்யாளுக்கும் அவன் அழகா சொல்லித்தரார். சிஷ்யர்கள் எதிர்பார்க்கறது குரு
ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறான். குரு எங்க வேணுமோ அங்க மட்டும்தான் ஸ்பெஷல் பவர்ஸ். எல்லா சமயத்திலையும் எல்லாருக்கும் ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் காட்டுறது இல்லை. ஒண்ணு வேண்டாம், கண்ணன் ராசக்கிரீட சமயத்துல அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் ஒவ்வொரு கோபிக்கும் ஒரு கண்ணனாக ஆவிர்பவித்தான் அப்படின்னு இருக்கு. அந்த கோபிக்கு மட்டும்தான் கிடைச்சது, எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு மட்டும்தான் கிடைச்சது இல்லை, அவளுக்கும் கிடைச்சிருக்கு. அவளுக்கு மட்டும்தான் இல்லை, இன்னொருத்திக்கும் கிடைச்சிருக்கு. குண்ட கோபி, குண்டு கிருஷ்ணன், நெட்ட கோபி, நெட்ட கிருஷ்ணன், குட்ட கோபி, குட்ட கிருஷ்ணன், இப்படியும் காம்பினேஷன் இருந்தது. சமயத்துல குட்ட கோபி, நெட்ட கிருஷ்ணன், நெட்ட கோபி, குட்ட கிருஷ்ணன், குட்ட கிருஷ்ணன், குட்ட கோபி, இப்படி நிறைய காம்பினேஷன் உண்டு. ஆனா இதே கிருஷ்ணன் பிருந்தாவனத்தை விட்டுட்டு மதுரா போறான். அப்ப ஆளுக்கு ஒரு கிருஷ்ணன் கொடுத்துட்டு போக வேண்டியதானா? அது கிடையாது. அப்ப கிருஷ்ணனே தன்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை சில சமயங்கள்ல காட்டுறான், சில சமயங்கள்ல காட்டுறது இல்லை. ராமனும் அப்படிதான். ஜடாயு மோட்சத்துல தன்னுடைய தெய்வத்தன்மையை காட்டுறான். சீதையை நினைச்சு புலம்பும் பொழுது மனுஷத்தன்மையை காட்டுறான். சமர்த்த ராமதாசன் சில சந்தர்ப்பங்கள்ல ஈஸ்வர ஸ்வரூபத்தை காட்டுறார், சில சந்தர்ப்பங்கள்ல மனுஷஸ்வரூபத்தை காட்டுறார். ஸோ சம்டைம்ஸ் ஒரு குழப்பம் வரும், குரு ஈஸ்வர ஸ்வரூபமா மனுஷஸ்வரூபமா, அவர் புரிஞ்சுக்கிறாரா இல்லையா, கொஞ்சம் குழப்பம் வரும். இதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணித்தான் வரணும். குருக்கு கவலையே கிடையாது, அவர் வாடு காத்துட்டு இருப்பார். ரைட்டு, குழம்புறியா குழம்பு, தெளிகிறியா தெளி, குழம்பு குழம்பு தெளிகிறியா சரி, தெளிஞ்சு தெளிஞ்சு குழம்புறியா சரி. இது ஒரு ப்ராசஸ் இல்லையா? இந்த ப்ராசஸ் வரணும், வரும். வாழ்க்கை எவ்வளோ தூரமாக அழுந்துட்டேன், ஒன்றும் புரியல, சரி பரவாயில்ல, சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குல்ல. உங்க உடம்புக்கு இது ஒத்துக்கிறது, இது ஒத்துக்கல, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பிடிக்கல, இப்படி சில சில விஷயங்கள் உங்களுக்கு உணர முடிகிறது அல்லவா? அதுவே ஒரு முன்னேற்றம் தானே. அதனால இது வரைக்கும் இது கிடைச்சிருக்கா, சரி, இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்? சமர்த்த ராமதாசருடைய ஒரு சிஷ்யன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், போலேராம் ஞாபகம் இருக்கா? இந்த போலேராம் என்ன விஷயம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த போலேராம், போலேராம் ஓகே, அவன் ரொம்ப இன்னசென்ட், பூலாராம் ஓகே, அவன் ஒன்றும் பெருசா தெரியாது, பாட்டுக்கு இருப்பான். சமர்த்த ராமதாசர் எப்பொழுதுமே இந்த பகலோராம் கிட்ட தான், டே எனக்கு ஒரு பீடா பண்ணி விடுறா அப்படின்னா. சம்டைம்ஸ் குரு என்ன பண்ணுவார்னா, சில பேருக்கு சில விஷயங்களை பண்ண சொல்வார், எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் பண்ண சொல்ல மாட்டார். சில பேர் கொடுக்கறத வாங்கிப்பார், உடனே வாங்கிட்டுவார். சில பேர் கொடுக்க வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கிறேன்பார். ஒன்றும் வேண்டாம். சத்ரபதி சிவாஜி எவ்வளவு பெரியவன், எப்படி இல்லாமோ பிரயோஜனம் பண்றான் கொடுக்கறதுக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பப்ப ஏதோ வாங்கிக்கிறாரு ஒழிய மற்ற சமயத்தை சிவாஜி கிட்ட ஒன்றும் வாங்கிக்கிறது இல்லை. ரொம்ப பெரிய சிஷ்யன் குரு. அப்படிதான் சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க கொடுக்கறத வாங்கிப்பா, சில சந்தர்ப்பங்கள் நீங்க கொடுக்கறத வேண்டாம், சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க கொடுக்கறதுல பாதி எடுத்துப்பா, சில சந்தர்ப்பங்கள்ல முழுசா எடுத்துப்பா. எப்படி சங்கல்பமாகிறதோ அப்படி, அவ்வளவுதான். இது நீங்க போக போக தான் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்னா 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 கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? இந்த போலோராம் கிட்ட தான் கேட்பார், அவன் தான் பீடா கொண்டு வந்து கொடுப்பான். அது எப்பொழுதுமே சிஷ்யாளுக்குன்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாம வரும். கோபிகளுக்கு வருது இல்லை, பெரிய பெரிய ரிஷிகள் ஞானிகள் இவாளுக்கெல்லாம் பொறாம வரும். எங்கேயாவது உங்களுக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதுல பல சந்தர்ப்பங்கள்ல முதல்ல
பொறாமை தான் காரணமா இருக்கும். சில சந்தர்ப்பங்கள் அவர்களால் அவங்களுக்கு கெடுதல் நடந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்களை அவமானப்படுத்திருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும். நிறைய சந்தர்ப்பங்கள்ல சில பேரை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, அவளோட பேச பிடிக்கல, ஏதோ ஒன்று வருது வச்சுக்கோங்க. வெளியில நீங்க காட்டிக்காம நடிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பொறாமை இருக்கும். எத்தனை பேர் சிக்ஷால பார்க்குறேன், வெள்ளெல்லாம் சிரிச்சு சிரிச்சு எல்லாம் பேசுவா, உள்ளுக்குள்ள அந்த பொறாமை ஓடிண்டே இருக்கும். அந்த பொறாமையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பொறாமை என்ன தெரியுமா? செல்ஃப் டார்ச்சர். அதுதான் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதற்கு சுலபமான ஒரு வழி எது தெரியுமா? பொறாமை. அவளை பார்த்தா வெறுப்பு வரும், அவளை நினைச்சா கடுப்பு வரும், அவ விஷயங்களை கேட்டா என்னெல்லாமோ தோணும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் நடக்கும். சங்கரருடைய சிஷ்ய கோடிகள்ல உண்டு, ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லயும் உண்டு. பேரை கடந்து வருவா, நீங்களும் கடந்து வரணும். இந்த போலோராம எல்லாரும் பொறாமையோட பார்க்கலாம். அவளுக்கு இந்த போலோராம எப்பொழுதுமே சமர்த்த ராமதாசர் கொண்டாடுறார். நம்ம கிட்ட எல்லாம் எப்ப பார்த்தாலும் பீடா கேட்க மாட்டேன், நான் பண்ணி தர மாட்டேன், எனக்கு பண்ண தெரியாது, நான் அவளோட நல்லா பண்ணுவேன். இது ஒன்று வந்து அவளை விட நான் நல்லா பண்ணுவேன், அவளை விட நான் நல்லா இருக்கேனே, அவளை விட நான் பக்தியோடு இருக்கேனே, அவர்களை விட நான் ஸ்ரத்தையோடு இருக்கேனே, எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு ஏன் நடக்கல, என்கிட்ட இருந்து ஏன் வாங்கிக்கல, இதெல்லாம் வரும். இதெல்லாம் தாண்டி 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 சரி புரிஞ்சுக்கணும், காரணம் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ஒரு நாள் என்ன பண்றான், அந்த பாக்கு இடிக்கிறதுக்கு உண்டு. நான் நேற்று கூட குருஜியம்மா திருநெல்வேலி வீட்டெல்லாம் வரைக்கும் ஒரு பாக்கு வெட்டி அந்த கொட்டை பாக்கு அப்படியே சீவல் மாதிரி அப்படி சீவறதுக்கு சூப்பரா இருந்தது. ரொம்ப பழசு, இன்னைக்கு யாருக்கும் உபயோகம் இல்லை சொல்றேன். இந்த பாக்கு வெட்டி அந்த மாதிரி டக் 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 அப்படி இடிப்பா. இந்த பாக்கை உடைச்சு பெருசாக கொட்டைப்பாக்கா இருக்கும் இல்லையா, அதை நல்லா இடிச்சு அதுக்கப்புறமா பீடால வச்சு அதுக்கப்புறம் கூட ஜாதி பத்திரி, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் வெத்தலையோட வச்சு அப்புறமா கொடுப்பா. ஏற்கனவே பார்த்துருக்கோம், சமர்த்த ராமதாசருக்கு இருமலுக்காகவே அவர் வந்து பீடா சாப்பிடணும்னு வச்சுருந்தா. அதுக்கப்புறம் சில சந்தர்ப்பங்கள்ல பக்தாளுக்காக சாப்பிடுவார். நிறைய விஷயங்கள் அவளுக்கு பிடிக்கிறது பிடிக்கலன்றதை விட பக்தாளுக்காக செய்வதும் உண்டு. அப்ப எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். இந்த பாக்கை இடிக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும், முக்கால்வாசி அது கல்லுல இருக்கும், இல்லாட்டி இரும்புல இருக்கும். டக் 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 அப்படி தட்ட இடிச்சு நல்லா மசிப்பார்கள். எடுத்து ஒழிச்சு வச்சுட்டார்கள். அன்னைக்கு சமர்த்த ராமதாஸ், போலவா போலோராம் எனக்கு ஒரு பீடா கொண்டாடா அப்படின்ட்டார். பாக்கு இருக்கு, ஏலக்காய் இருக்கு, ஜாதிபத்திரி இருக்கு, கிராம்பு இருக்கு, வெத்தலை இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த பாக்கு இடிக்கிறதுக்கான அந்த சாதனம் இல்லை. அத பாக்கு இடிக்கும் உரல் அப்படின்னு சொல்லுவா. குட்டியா இருக்க சமயத்துல பித்தளையில வச்சிருப்பா. அந்த இடிக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இரும்புல வச்சிருப்பா. அதை காணலை. ரொம்ப நேரம் தேடுறார். சமர்த்த ராமதாஸ் உடனே கொண்டு வந்து கொடுத்துருவார். அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் கடைசியில கொண்டு வந்து கொடுத்துட்டார். கொடுத்த உடனேயே சமர்த்த ராமதாசர் சாப்பிட்டார். அடாடா அடாடா ஜோர்டா, என்ன ருச்சி டே, இவ்வளவு நாள் நீ கொடுத்த பீடாவை விட இதாண்டா ஜோர், டே எனக்கு இப்படியே கொடுறா அப்படின்றார். போலோரா வந்து சொல்றான், சுவாமி இது வந்து இன்னைக்கு இடிக்கிற அந்த உரல் மாறி எடுத்து அதனால சரிடா டெய்லி அப்படியே கொடு, நல்லா இருக்கு. போலராம் கண்கள்ல கண்ணீர், நமஸ்காரம் பண்ணார். குருநாதா நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றார். இன்னைக்கு அந்த பாக்கிடிக்கிற உரல் தேடினா கிடைக்கல, நேரம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாயில ஒரு துணிக்குள்ள பாக்க வச்சு நல்லா அதை கடிச்சு அதை பொடிச்சு
அதுக்கப்புறமா அதை எடுத்து வெற்றிலையில வச்சு அதுக்கு அப்படித்தான் பீடா பண்ண அதை எச்ச பண்ணி கொடுத்த மாதிரி. நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது காக்கா கடினா உடனே துணியை சுற்றி கடி கடிப்போம், அந்த கடலை உருண்டை எல்லாத்தையும். அப்ப எச்சப்படாதுன்னு துணியிலையும் எச்சதான் படும். ஒரு அனுபவம் அவ்வளவு. அப்ப சமர்த்தனா வந்தா, சார் இதுக்கே ஆலயம் பண்ணா, பரவாயில்லடா வந்தேன் அவ்வளவுதானே, என்ன இருக்குடா உன் மனசு மாதிரி உன் வாயும் சுத்தமா இருக்குன்னுட்டா. குருவுடைய கருணை இருக்கு பாருங்க, அது ஒரு விசேஷம் தானே. மற்ற சிஷ்யாவுக்கெல்லாம் வெக்கமா போயிடுது, ஏன்னா எச்ச பண்ணி கொடுக்க கூடாது. சில சந்தர்ப்பங்கள் எப்படி அசாதாரணமான விஷயங்கள் இருக்கும். எப்படி பெரிய திருமலை நம்பிகளுக்கு படுக்கை போடுற கோவிந்தர் அதுல படுத்து பார்ப்பார். எதுக்குன்னு கேட்டால் அதுதான் உவா முள்ளெல்லாம் இருந்ததுன்னா, இந்த காலத்துல உவா முள்ளுலாம் ரொம்ப ரேர், நான் பார்க்கறதே இல்லை. முக்கியமாக நம்ம பாயும் உபயோகப்படுத்துறதுல வச்சுக்கோங்க, பாயில தான் அந்த உவா முள்ளு ஒன்று இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், ஆனால் நல்லா சுகமா குத்தும். அந்த உவா முள்ளாம் குத்தப்படாது, சுருக்கம்லாம் இருக்கப்படாது, பெட்டு ஒழுங்கா விரிச்சிருக்கோமா அப்படின்னு. ஏன்னா அது கரெக்டாக விரிச்சாதான் நிம்மதியாக தூங்குவோம். நேற்று நைட்டு கூட நான் ட்ரெயினில் வந்தேன் சென்னைக்கு, தூத்துக்குடியிலேருந்து. அந்த கீழே போடுறதுக்கான அந்த வெள்ளை பெட்ஷீட் எடுத்து அழகா எல்லாம் போட்டு சொருகி எல்லாம் வச்சு படுறது. நைட்டு இப்படி இப்படி பரவலும் பொழுது அது அப்படி சுருங்கினா அப்போ கொஞ்சம் உறுத்துறது, அப்புறம் திருப்பி எழுந்து சரி பண்ணி அப்புறம் படுத்துங்க. எனக்கு அப்போதான் கோவிந்தர் ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா நிஜமாவே அது கரெக்டாக இருந்தாலும் நிம்மதியாக தூக்கம் வருது அப்படின்னு. அப்ப ரொம்ப அழகா அதே மாதிரி இவர் பண்றார். அதுக்கு கூட பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட ராமானுஜர் சொல்ல, எப்படி அவன் பண்றான், உங்க படுக்கையில படுத்துட்டு தூங்கினான்னு ஒண்ணு. எதுக்கடா பண்ணா அப்படின்னா, இல்ல அது உவா முள்ளெல்லாம் குத்தக்கூடாது, சுருக்கம்லாம் இருந்தா தேவரீருக்கு சமமா இருக்கும், அதனாலே. அதுக்கு என்னடா கிடைக்கும்னா, நரகம் தான், குரு படுக்கையில படுக்கிறேனே அப்படின்னா. அப்புறம் ஏன்டா பண்ணேன் அப்படின்னா, இல்ல என் குருநாதனுடைய சுகம் தான் எனக்கு பெருசு, நரகம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, எங்க இருந்தாலும் என் குருநாதனுடைய திருவடி பலம் நான் நன்னா தான் இருப்பேன், எனக்கு என்ன குறை. நரகத்துல போனா கூட என் குருநாதனுடைய ஸ்மரணை இருக்கு, என் குருநாதனுடைய உபதேசம் இருக்கு, என் குருநாதனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஐ ஷுட் ஐ வரி. அந்த மாதிரி இந்த போலோரா எல்லாரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சா அதுக்கப்புறம் கொடுத்துட்ட. சில இடங்கள்ல இது ஒரு கற்பனை கதை அப்படின்ற மாதிரியும் காண கிடைக்கிறது. இது ஆத்தன்டிகேட்டட் இல்லைன்னு. எப்படி இருந்தாலும் ஒரு அழகான சிஷ்யனுடைய பக்தி ரகசியம். உடனே நாங்களும் குருவுக்கு அப்படி பண்ணலாம் ஆரம்பிக்கப்படாது. அவனுடைய ஸ்திதியில அவனுடைய அந்த கர்மா அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பண்ண. உடனே எனக்கும் அந்த பக்தி இருக்கிறது, குருவுக்கு என் மேல் அந்த பக்தி அந்த ஸ்ரத்தை இருக்கிறது, அந்த நம்பிக்கை இருக்கிறது, இந்த கதையெல்லாம் போயாச்சுனால அது வேஸ்ட்னு அர்த்தம். புரிகிறதோ? இனி பாக்கு பீடா அப்படின்னா நம்ம வயல் நினைச்சுக்கோங்க, போலோ ராம், ராதே கிருஷ்ணா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो संत नामदेव महाराज की जय. இன்னைக்கு நாமதேவருடைய அவதார தினம், பிரபோதனி ஏகாதசி. சாந்திரமாச அடிப்படையில இன்னைக்கு கார்த்திகை மாச சுக்லபக்ஷ ஏகாதசி. தீபாவளிக்கு அப்புறமா வருது. அவ்வளவு சிரேஷ்டம். ஓகேவா? நமக்கு இப்ப சாந்திர மாசம் படி கார்த்திகையா இருந்தாலும் சௌர மாசப்படி நமக்கு இன்னும் ஐப்பசி முடியவில்லை. சரியோ? இன்னைக்குதான் பாண்டுரங்கன் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் பண்டரீபுரத்திற்கு வந்த நாள். நம்ம ஏக்நாத் மகாராஜருடைய தாத்தா சந்த் பானுதாஸ் மகாராஜ் பாண்டுரங்கனை ஹம்பியிலிருந்து மீண்டும் கொண்டு வந்த நாள் இன்று. அவ்வளவு விசேஷமான ஒரு நாள். ஸோ நிறைய பேர் இன்னைக்கே துளசி கல்யாணம் பண்ணுவா. நாளைக்கு துவாதசி திரையோதசி, நாளிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் துளசி கல்யாணம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு.
நீங்களும் பண்ணுங்கோ. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ. संत नामदेव महाराज की जय. जय बोलो संत भानुदास महाराज की जय. रामकृष्ण हरि वासुदेव हरि. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.